சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, புதுச்சேரி சத்திய மார்க்க ஆலயத்தில் வாரந்தோறும் ஒவ்வொரு வாரத்தின் முதலாம் நாளிலும் சத்திய மார்க்க ஆராதனை முறைமை நிறைவேற்றப்படுகிறது. சத்திய மார்க்க ஆராதனை முறைமையில் நிறைவேற்றப்படுகிற 3 சத்தியங்கள் மிக முக்கியமானது. 1, சுத்திகரிப்பின் செய்தி. 2, ஆராய்ச்சியின் செய்தி. 3, சத்திய தேவ செய்தி. இந்த 3 செய்திகளையும் யூடியூப் வழியாக உங்களுக்கு வழங்க ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிறோம். இன்றைக்கும் நீங்கள் கேட்கிற இந்த சத்திய செய்தியினை கவனமாக கேளுங்கள். கருத்தாக சத்தியத்தின் ஆழங்களை கண்டுபிடியுங்கள். கேட்கிற சத்தியத்தின் அடிப்படையிலே உணர்ந்து அதை உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப பொது ஊழிய வாழ்க்கையிலே கைகொண்டு வாழ்வதற்கு சத்திய தேவனுக்குள் வார்த்தைக்குள் பிரயாசப்படுங்கள். சத்திய தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த சத்திய செய்தியை கேட்பதோடு மாத்திரமல்ல, ஒவ்வொரு செய்திக்கும் உங்களுடைய லைக் எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அதுபோல உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. மேலும் இந்த சேனல் உங்களுடைய பயனுக்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறபடியால் சத்திய மார்க்க ஆலயம் புதுச்சேரி என்கிற இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சத்திய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, சத்திய மார்க்க ஆராதனை முறைமையிலே முதல் பகுதி உட்பிரகாரத்திலே 2 விதமான சத்தியங்களை நாம் அனுசரித்து நம்மில் ஒவ்வொருவருக்கும் தேவையான சுத்தத்தை நாம் ஆசீர்வாதமாக சுதந்திரித்திருக்கிறோம். நாம் சுத்தத்தை பெற்றவர்களாக 2வது பகுதியாக இருக்கக்கூடிய பரிசுத்த ஸ்தலத்தின் வேலைக்குள்ளாக 3 விதமான சத்தியங்களை அனுசரிக்க பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு பிரவேசிக்கிறோம். 1, ஜீவ அப்பங்களை நாம் புசிக்க நமக்கு சத்திய ஆராய்ச்சி செய்தி கொடுக்கப்பட இருக்கிறது. 2, ஜீவ ஒளியை மையப்படுத்த சத்திய சாட்சி கொடுக்க இருக்கின்றோம். 3, ஜீவ வாசனையை நிறைவேற்ற நம்மை சுகந்த வாசனையாக ஒப்புக் கொடுக்க இருக்கின்றோம். என 3 சத்தியத்தையும் நாம் தேவ சித்தத்தின்படி அனுசரிக்கும் போது தெய்வம் நமக்கு சுத்தத்தின் மேல் பரிசுத்தத்தை நன்மையாக கொடுக்கிறார். தேவன் அருளும் நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள ஆராதனை முறைமையிலே பரிசுத்த ஸ்தலத்திலே சத்திய ஆராய்ச்சி செய்தியை நாம் கேட்க இருக்கிறோம். இன்றைக்கும் சத்திய ஆராய்ச்சி செய்திக்காக நாம் எடுத்துக்கொண்ட அதிகாரம் என்னவென்றால் ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம். இந்த அதிகாரத்துல 18 வசனங்கள் இருக்குங்களா? 18 வசனங்கள் இருக்கு. இதுல ஒரு மைய வார்த்தையை எடுத்துக்க போறோம். ஒரு வசனத்தை மைய வசனமாக எடுத்துக்க போறோம். இவைகளிலே 6 சத்தியங்களையும் பிறகு மைய வார்த்தையோடு தொடர்புடைய ஜீவனுக்காக ஒரு வசனம், மரணத்துக்காக ஒரு வசனம்னு சொல்லி எடுத்து அவைகளிலே 6 சத்தியங்களை 6 ஜீவ அப்பங்களாகவும் ஆக மொத்தம் 12 விதமான ஜீவ அப்பங்களை உள்ளான மனிதனை ஜீவனுக்குட்படுத்துவதற்காக நாம புசிக்க இருக்கிறோம். அது ஜீவ ஆகாரத்தை நாம புசிக்க வேண்டிய நேரத்துக்கு வந்திருக்கிறோம். ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிடுறோம். அது நம்முடைய உயிரை வாழ வைக்கிறது. நம்ம எப்பெல்லாம் தேவ சமூகத்துக்கு கூடி வர்றோமோ அப்பெல்லாம் சபையா கூடி வந்தாலும் சரி, குடும்பமா வீடுகள்ல கூடி இருந்தாலும் சரி, எப்பெல்லாம் தேவ சமூகத்துக்கு வர்றோமோ அப்பெல்லாம் ஜீவ ஆகாரம் புசிக்க கூடி வர்றோம். ஜீவ ஆகாரமாகிய புசிப்பு என்பது என்னுடைய நம்முடைய உள்ளான மனிதனுக்கு தேவை.
ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்திலிருந்து இந்த போஜனத்தை இன்னைக்கு தெய்வம் நமக்கு தர போறார். இந்த அதிகாரத்துல சந்ததி என்ற வார்த்தை 3 முறை வந்திருக்கு. மைய வார்த்தை சந்ததி. இதற்கான வசனங்களை குறிப்பா 15ஆம் வசனத்துல ஒரு முறையும் 16ஆம் வசனத்துல 2 முறையும் வருகிறது. 15, 16 மைய வார்த்தையை எழுதியாச்சு. அதுக்கான வசனங்களையும் குறிச்சாச்சு. இப்ப மைய வசனத்தையும் தொடர்ந்து குறிப்போம். 16ஆம் வசனம் மைய வார்த்தை எழுதியாச்சு, மைய வசனமும் குறிச்சாச்சு. என்ன மைய வார்த்தை? சந்ததி. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம்முடைய வாட்ஸ்அப் தளத்துல ஏதோ அவங்களால முடிஞ்ச வசனங்களை பதிவு பண்றோம். நீங்க புத்திசாலியா இருந்தீங்கன்னா, விவரமா இருந்தீங்க அப்படின்னா அதை பார்த்து கொஞ்சம் யோசிச்சுட்டு அப்படியே வரலாம். அப்படி வரும்போது இங்க தெய்வம் பேசுகிற சத்தியம், ஜீவ ஆகாரத்தை குறித்த வெளிச்சம், உணவு உங்க ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு பிரயோஜனமா இருக்கும். சந்ததி என்ன வார்த்தை? சந்ததி. பல நேரங்கள்ல நம்ம ஏதாவது சின்ன பிள்ளைகளை பார்ப்போம். அந்த பிள்ளை யாருன்னு நமக்கு தெரியும், நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அவங்க கேட்பாங்க, யார் இந்த பிள்ளை அப்படின்னு கேட்பாங்க. இந்த பிள்ளைய தெரியாது? ஆமா தெரியல, தான் கேட்கிறேன். எல்லாம் நம்ம அவனோட சந்ததி தான். நம்ம அவனோடனா யார் பேரை வேணா போட்டுக்கலாம். இவங்க எந்த பிள்ளைய பார்த்தாங்களோ அந்த பிள்ளையினுடைய தாத்தா பேரை சொல்லுவாங்க, இல்லன்னா அப்பா பேரை சொல்லுவாங்க. அவரோட சந்ததி தான். இல்லன்னா இப்படி சொல்லுவாங்க, அந்த பிள்ளையோட அப்பா பேரை சொல்லி இவரோட வாரிசு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு குழந்தையை, ஒரு பிள்ளையை யாரென்று மற்றவர்களிடத்தில் அறிமுகப்படுத்த அந்த பிள்ளையினுடைய தகப்பனையோ அல்லது மூதாதையரையோ சொல்லி இந்த சந்ததி என்று அறிமுகப்படுத்துவார்கள். ஒரு நபருடைய குடும்பத்தை, பின்னணிய வெளிப்படுத்தக்கூடிய காரியம்தான் சந்ததி. சில பேர் சொல்லுவாங்க பாத்தீங்களா, புறஜாதி மக்கள் பேசும்போது இப்படி சொல்லுவாங்க, நாங்க இன்னும் கோத்திரங்க அப்படிம்பாங்க. கோத்திரம் வேற சொன்னா, ஓ இந்த ஊர்ல இன்னும் கோத்திரமா, ஓ இன்னும் ஆளுங்களா நீங்க அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க. ஜாதி வேற, கோத்திரங்கிற சொல்லு வேற. கோத்திரம்னா குலம், குலம்னா குடும்பம், குடும்பம் என்பது சந்ததி சந்ததியா வரும். சில பேர் சொல்லுவாங்க, நீங்க எந்த ஊருங்க? இதே ஊர் தாங்க. எவ்வளவு நாளா இருக்கு இந்த ஊருக்கு வந்து? நாங்கெல்லாம் சந்ததி சந்ததியா இந்த ஊர்ல தான் என்ன பண்றோம் இருக்கிறோங்க அப்படிம்பாங்க. காலம் காலமாக சந்ததி சந்ததியாக இதே ஊர்ல தாங்க இருக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு 10 தாத்தா இந்த ஊர் தாங்க. அந்த தாத்தாட்ட போய் கேட்டிருந்தா நாங்க சந்ததி சந்ததி இங்கதான் இருக்கோங்கிறது தெரிய வருங்க அப்படிம்பாங்க. சந்ததி என்பது ஒரு மனிதனுடைய மகனை, ஒரு மனிதனுடைய பேரனை, ஒரு மனிதனுடைய பேர பிள்ளையினுடைய அடுத்தடுத்து வரப்போகிற நபரை வரிசைப்படுத்தி ஒரே கூட்டமாக வெளிப்படுத்துவதனுடைய பெயர்தான் சந்ததி. இப்ப ஒரு வீட்டுல 3 பிள்ளைய பிறக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் சாமுவேலு, ஒருத்தர் லேமுவேலு, ஒருத்தர் ரெகுவேலு. என்னென்ன வேலு? சாமுவேல், லேமுவேல், ரெகுவேல். இவங்க எல்லாத்தையும் நம்ம ஒன்னாக்கிட்டோம். பைபிள்ல தனித்தனியா இந்த பேர் இருக்கு. ஒரு குடும்பத்துல இப்படி 3 பிள்ளைக்கு 3 பேரை வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. 3 பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணுவாங்க. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்கவுங்களுக்கு என்ன பிறக்கும்? பிள்ளைய பிறக்கும். அந்த பிள்ளைகளுக்கு பின்னால என்ன பிறக்கும்? பிள்ளைய பிறக்கும். ஒரு 3 தலைமுறையா யாராவது ஒரு ஆள் இருந்து பாத்துக்கிட்டு இருப்பாங்க. நல்ல வயசான கட்ட. அப்ப சொல்லுவாங்க, இந்த கூட்டம் யார் தெரியுமா, இந்த கூட்டம் யார் தெரியுமா, இந்த கூட்டம் யார் தெரியுமா அப்படிம்பாங்க. அந்த காலகட்டத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு சிலருக்கு அந்த கூட்டம் எல்லாம் யாருன்னு தெரியாது. அப்ப இவரு ரொம்ப காலமா அந்த ஒவ்வொரு கூட்டத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கிறவர் சொல்லுவாரு, சாமுவேலையும் ரெகுவேலையும் லேமுவேலையும் பெத்த சவுல் இருக்கிறார் பாத்தீங்களா? யாரு? பைபிள்ல இருந்து நான் சொல்லல, பொதுவா சொல்றேன். அந்த சவுலோட சந்ததி தாங்க இத்தனையும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மனிதனை அடையாளப்படுத்துகிற ஒரு கூட்டம், ஒரு நபருடைய பெயரை விளங்க பண்ணுகிற ஒரு கூட்டம், ஒரு நபரை அவருடைய பெயரை நிலைத்திருக்க பண்ணுகிற ஒரு கூட்டம் தான் சந்ததி. ஒரு மனுஷன்ல இருந்து அப்படியே வரிசையா வந்துகிட்டே இருக்கும். சில பேருடைய வாழ்க்கையிலே ஒரு குறிப்பிட்ட காலம் வந்த பிறகு சந்ததி நின்றுடும். நம்ம அவங்கள குறையா சொல்லல, அவர்களை நாம தவறா நினைக்கல. சில பேருக்கு பாத்தீங்கன்னா குழந்தையே இருக்காது.
குழந்தையே இல்லைன்னா அதுக்கப்புறம் என்ன கிடையாது, சந்ததியே கிடையாது. விளங்குதா, விளங்குறீங்களா? சந்ததி என்பது தொடர்ச்சியாக வர வேண்டும். ஒரு மனிதனுடைய பிள்ளை, பிள்ளைக்கு பிள்ளை, பிள்ளைக்கு பிள்ளைக்கு பிள்ளை, இப்படி தொடர்ந்து வருகிற மனுஷ கூட்டத்திற்கு பெயர் தான் என்னங்க, சந்ததி. இப்ப சாதாரணமா இதை விளங்கிக்கிட்டோம். இதை விளங்கி கொண்ட நாம சந்ததி என்ற வார்த்தைக்கு தேவ ஜனமா சத்திய மார்க்கத்தானா இருக்கிற நம்ம வேதவசனம் கண்டுபிடிக்கணுமா இல்லையா? என்ன மாதிரி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கவனிங்க, அப்புறம் எழுதலாம். 1 பிதாவின் சந்ததி, 2 இயேசுவின் சந்ததி, 3 பரிசுத்த ஆவியானவரின் சந்ததி. இப்ப எழுதுங்க. மனித சமுதாயத்தில் மனிதர்களுக்கு மனிதர்கள் சந்ததியாக தோன்றுவது ஒரு புறம், மனித சமுதாயத்தில் மனிதர்கள் மத்தியிலே தேவனுக்காக தேவ சந்ததி உருவாக வேண்டியது சத்தியம். நம்மெல்லாம் மனுஷ சந்ததி தான். மனுஷ சந்ததியா இருக்கிற நாம மனுஷருக்கு மாத்திரம் சந்ததியா வாழ்ந்துட்டு போகாம தேவனுக்காக தேவனுடைய சந்ததியாக நாம மாறணும்னா வேதத்துல பிதாவின் சந்ததி, இயேசுவின் சந்ததி, ஆவியானவரின் சந்ததின்னு சொல்லி வேத வசனங்கள் இருக்கிறத நாமும் இந்த வார நாட்களிலே கண்டுபிடிக்க, அதனை தேட, ஆராய, தியானம் பண்ண வேண்டும். தேவனுக்கு மகிமையா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ரோசியா சொல்லுவோமா? ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? ஏன் நான் கண்டுபிடிக்க வேண்டும்? தேவனுடைய சந்ததி அழியாதது, மனிதனுடைய சந்ததி அழிந்து போகக்கூடியது. நான் என் வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வரும்போது, அல்லது எனக்கு என் தெய்வம் என் வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வரும்போது மனித சந்ததியாக முடிவு பெறாமல் தேவ சந்ததியாக முடிவில்லாமல் இருக்க வேண்டும். எத்தனை பேர் இப்படி யோசிச்சிருக்கிறோம்? இப்படி எல்லாம் நம்ம யோசிக்க மாட்டோம். வேதத்தில் இதுக்கெல்லாம் ஆதாரங்கள் இருக்கிறது, வசனங்கள் இருக்கிறது, சத்தியம் எழுதி இருக்கிறது. உங்களை என்னையும் பார்த்து என்ன சந்ததின்னு சொல்றதை விட தேவ சந்ததி என்று சொல்வது எத்தனை மேன்மைக்குரியது. சில பேரை சொல்லுவாங்க, அவன் பேரன் தாங்க, அவன் பிள்ளை தாங்க அப்படிம்பாங்க. ஓ அவன் பிள்ளையா, ஓ அந்த ஆளு பரம்பரையா? கேட்கறதுக்கு எப்படி இருக்கும்? கூச்சமா இருக்கும், கஷ்டமா இருக்கும். ஆனா தெய்வத்தை யாரும் அப்படி சொல்ல முடியாது. தெய்வம் மேலானவர், தெய்வம் மேன்மையானவர், தெய்வம் மகத்துவம் உள்ளவர். இன்னைக்கு துயரண்டி துறையில மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லி ஜூச்சம் பாத்தீங்களா? நீங்களும் நானும் தேவ சந்ததியா மாறணும்னா மகத்துவமான சந்ததி, உன்னதமான சந்ததி. எவ்வளவு பெரிய பாக்கியம்! இந்த பாக்கியம் வேணுமா வேண்டாமா? இப்ப வேணுங்கிறவங்க உற்சாகமா ஒரு ஓசியா சொல்லுங்க. கவனமா கேட்கணும். எப்படியோ நம்ம கவனிச்சு கேட்ட அடிப்படையில வசனம் கண்டுபிடிக்க தெளிவாக இருக்கும். இப்ப மைய வசனம் 16ஆம் வசனத்தை ஒரு வாசிக்க கேட்போம். 1 2 3. இங்கே உன் என்ற வார்த்தை ஆபிரகாமை குறிக்கிறது. யாரை குறிக்கிறது? ஆபிரகாம். அவன் ஒரு மனிதன். இஸ்ரவேலர் என்னும் ஜனங்களிலே முற்பிதாக்களிலே மூத்த பிதாவாக தோன்றினவன். அந்த மூத்த முற்பிதாவாகிய ஆபிரகாமை தெய்வம் என்ன சொல்றாரு அப்படின்னா, உன் சந்ததியை எதை மாதிரி பெருக பண்ணுவேங்கிறாரு? பூமியின் தூளை போல. அதுக்காக பூமியின் தூள் பெருகிக்கிட்டே இருக்கா அப்படி கேட்காதீங்க. பூமியின் தூள் பெருக்கமா இருக்கு. பெருக்கமா இருக்குன்னா என்ன அர்த்தம்? அளவே இல்லாம இருக்கு. உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். என்ன அருமையா வாக்கு கொடுக்கிறார் பாருங்க. தேவன் கொடுக்கிற வாக்கு அளவற்றது. ஒரு மனிதன் ஆபிரகாம், ஒரு மனிதனாக இருந்த ஆபிரகாமுக்கு தெய்வம் கொடுக்கிற வாக்கு அளவற்றது. உங்களுக்கும் எனக்கும் கூட வேதத்திலே தெய்வம் எழுதி வைத்திருக்கிற ஒவ்வொரு வாக்கும் அளவற்ற ஆசீர்வாதத்துக்குரியது. விவரமா இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. விவரமா இருக்கவங்களை மட்டும்தான் சொல்லுங்க.
ஜமா விவரமா இருக்கிறீங்கன்னா ஒரு ஓசையா சொல்லுங்க, ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவது சத்தியம் என்ன அப்படின்னா, ஒருவன் பூமியின் தூளை என்ன கூடுமானால் யாராலையுமே பூமியின் தூளை என்ன பண்ண முடியாது. நம்ம வீட்டுல இருக்கிற மிளகாப்பொடி தூளை கூட எண்ண முடியாது. நம்ம வீட்டுல ஒரு 50 கிராம் மிளகாப்பொடி வாங்கி வச்சிருப்போம். எங்க அதை எடுத்து ஒரு ஊசி எடுத்து அந்த பொடியை ஒண்ணா நீங்க எண்ணிருங்க பாப்போம். இந்த வாரம் உங்க வீட்டுல போய் ஒரு 100 கிராம் மிளகாப்பொடியை வாங்கி, மிளகா தூள்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். மல்லித்தூள் பவுடர் அப்படி தமிழ்ல சொல்லணும். கரெக்டா எங்க வீட்டமா சொல்றாங்க. மிளகா பவுடர்னு சொல்லுங்க. என்ன தூளுங்கிறீங்க, விளங்க மாட்டேங்குது. அதான் விஷயம். சோ பவுடரை நீங்க எண்ணி பாருங்களேன். ஒரு 100 கிராம் பவுடரை வாங்கி என்னைக்காவது எண்ணி பாத்துருக்கீங்களா? அட போப்பாஸ்ட உனக்கு பொழப்பு இல்ல, எண்ணி பாருங்க. சான்ஸே இல்ல. 100 தடவை என்னாலும் தப்பா தான் இருக்கும். என்ன முடியாது, தப்பா தான் இருக்கும். என்ன கூடுமானால் முதல்ல வாசல்ல கிடக்கிற மணல்ல இருக்கிற தூளை போய் நீ எண்ணி பாரு. சான்ஸ் இருக்கா? வாழ்க்கை அத்து போயிடும். முடியாது. பூமியின் தூளை எண்ண முடியாது. ஆபிரகாமே உன் சந்ததியை எண்ண முடியாது. என்ன அழகா வாக்கு கொடுக்கிறார். சந்ததி இல்லையேன்னு வருத்தப்படாதீங்க. தெய்வம் சந்ததியை கொடுக்கிறவர், எண்ண முடியாத அளவிற்கு கொடுக்கிறவர். கொடுக்க வேண்டும் என்ற சித்தம் அவருக்கு இருந்தால் அவர் எண்ண முடியாத அளவிற்கு கொடுப்பார். உன்னை படைத்த தெய்வத்தை நீ அறிந்திருக்க வேண்டும். என்ன கூடாத அளவிற்கு உருவாக்குபவர். எதை? சந்ததியை. அதை நீ உணர வேண்டும். அது சொல்றார் பாருங்க, உன் சந்ததியும் எண்ணப்படும். பூமியின் தூளை யாரும் இதுவரை எண்ணினது கிடையாது. அதே மாதிரி இஸ்ரவேல் சந்ததி யாரும் என்ன பண்ணது கிடையாது, எண்ணினது கிடையாது. இதுல இருந்து நமக்கு என்னங்க கிடைக்குது? லிட்டரலா ஒரு பக்கம் புரிஞ்சுக்கலாம். ஸ்பிரிச்சுவலா நமக்கு என்னங்க கிடைக்குது? நீங்களும் நானும் தேவனுடைய எண்ணப்படாத சந்ததியாக இருக்க வேண்டும். தேவனுடைய யாராலையும் எண்ணி பார்க்க முடியாது. நீ யாரு, எவ்வளவு, என்னான்னு அப்படிப்பட்ட சந்ததியாக மாற வேண்டும். அப்படி மாறணும்னா பிதாவின் சந்ததி என்ன, இயேசுவின் சந்ததி என்ன, ஆவியான சந்ததி என்னங்கிற வசனம் கண்டுபிடிக்கும் போது இந்த சத்தியம் உங்களுக்கு விளங்கும். ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கண்ணு கருத்த என்ன பண்ணணும்? கேட்கணும். பாஸ்டர் நீ பாட்டுக்கு பேசு, நான் பாட்டுக்கு தூங்குறேன். பாஸ்டர் நீ பாட்டுக்கு பேசு, நான் பாட்டுக்கு எதையோ நினைக்கிறேன். அப்படி இருக்க கூடாது. அதுதான் தப்பு. ஆண்டவருடைய வார்த்தை வேணுங்கிறாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்களும் நானும் தேவனுடைய சந்ததியாக இருக்க வேண்டும். மைய வார்த்தை முக்கியம், மைய வசனம் முக்கியம். மைய வார்த்தையும் மைய வசனமும் என் வாழ்க்கையை மாற்ற வேண்டும். இப்ப மைய செய்தியா ஜீவனுக்கான வசனம் குறிப்போம். கலாத்தியர் 3:29. சந்ததி என்ற வார்த்தையில மரணத்துக்கான வசனத்தை குறிப்போம். எபிரேயர் 3:10. இப்ப ஜீவனுக்கான வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போமா? 1 2 3. ஒரே வசனம் தான், ஆனா அது எத்தனையா பிரிச்சோம்? 3 பிரிச்சோம். 1 என்ன அப்படின்னா, நீங்கள் அப்படிங்கிறது புதிய ஏற்பாட்டு சபையை குறிக்கிறது, நம்மை குறிக்கிறது. நம்மை பார்த்து தெய்வம் என்ன சொல்ல வருகிறார் என்றால், நாம் யாருடையவர்களாக மாற வேண்டும் என்றால், ஆசிக்குரியவர்கள், சிஎஸ்ஐக்குரியவர்கள், சிஎன்ஐக்குரியவர்கள், இந்த ஆலயத்துக்குரியவர்கள், அந்த ஆலயத்துக்குரியவர்கள். அப்படி எழுதல பைபிள்ல. நீங்க எல்லாரும் எதா மாற விரும்புறாங்க? தங்களுடைய ஸ்தாபனத்தின் பெயரை சொல்லி, தங்களுடைய சபையின் பெயரை சொல்லி, ஒரு சபைக்கு இருக்கிற போர்டை சொல்லி, போர்டுல இருக்கிற பேரை சொல்லி, இப்படிப்பட்டவர்களாக நாங்கள் இருக்கிறோம். நீங்க யாருங்க? நாங்க ஆசிங்க, நீங்க சிஎஸ்ஐங்க, நீங்க பென்டெகாஸ்ட்ங்க. ஓ ஆர்சியா, நாங்கெல்லாம் பெண்டிகாஸ்ட். ஓ நீங்கெல்லாம் பெண்டிகாஸ்ட் தானா? நாங்கெல்லாம் ஆர்சி. ஒருத்தன் ஆர்சி அப்படிமா, அப்ப ஒருத்தன் சிரியன். இவன் என்ன சிரியன்கிறான்? ரொம்ப தாழ்மை உள்ளவனும். நான் சீரிய கத்தோலிக்கன், சிரியன் கத்தோலிக்கன் அப்படிமா. சிரியன் ஒரு குரூப் இருக்கு, கேரளால எல்லாம் இருக்கு. இங்க அதிகம் பார்க்க முடியாது. ஆனா இங்க பாண்டிச்சேரியில பாத்தீங்கன்னா சிரியன் பேங்க் இருக்குல்ல, சிரியன் கேத்தலிக் பேங்க் இருக்கு. நமக்கு தெரிஞ்செல்லாம் ரோமன் கத்தோலிக்கர் தான். ஆனா சிரியன் கத்தோலிக்கர் இருக்கிறாங்கன்னு வேற என்னென்ன கத்தோலிக்கர் இருக்கிறாங்களோ தெரியல.
எல்லாம் யார் யாருக்கோ உரியவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் நானும் ஏன் இந்த உலகத்திலே பிறந்த ஒவ்வொரு மனிதனும் யாருக்குரியவர்களாக மாற வேண்டும்? யாருடையவர்களாக மாற வேண்டும்? நான் ஆர்சி உடையவனா மாறினா என்ன, சிரியன் உடையவனா மாறினா, யார் உடையவனா மாறினா எனக்கு என்ன வரப்போகுது? எனக்கு எதுவும் வரப்போறது இல்லை. ஒண்ணு இல்லைங்க, நான் ரோமன் 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 சொல்லிட்டு இருக்கிறவனுக்கு யூடியூப்ல நிறைய போட்டு வச்சிருக்கிறானுங்க. முதல்ல கிளம்பு ரோமுக்கு அப்படிங்கிறான். நீ ரோமன் ரோமன் சொன்னீங்கன்னா எங்க கிளம்பு? ரோமுக்கு போங்கிறான், இத்தாலிக்கு போங்கிறான். உங்க பேரு உங்களை எப்படி அடையாளப்படுத்துகிறது? நீ யாரை உடையவனாக இருக்கிறாய்? நீ கிறிஸ்துவை உடையவனாக மாற வேண்டும். யாரை உடையவனாக? ஒருவேளை நீங்க ரோமனை உடையவர்களாக இருப்பதை பெருமையாக எண்ணினீர்களானால் உங்களை மரியாதை உடையவர்களாக மாற்றி விடுவார்கள். யாரை உடையவர்கள்? ஆகஸ்ட் மாசம் முடிஞ்சிருச்சு, இது என்ன மாசம் நடக்குது? ஆனா வேளாங்கண்ணிக்கு பஸ் ஒவ்வொரு ஊர்லயும் கூட்டம் கூட்டமா புறப்பட்டு போய்கிட்டே இருக்குது. வேளாங்கண்ணிக்கு கூட்டம் கூட்டமா புறப்பட்டு போறாங்கன்னா யார உடையவர்களா இருக்கிறாங்க? மாதா மரியாதை உடையவர்களா இருக்கிறாங்க. மீட்பு கிடைச்சிருமா? ரட்சிப்பு கிடைச்சிருமா? விடுதலை கிடைச்சிருமா? சுத்தம் கிடைச்சிருமா? பரிசுத்தம் கிடைச்சிருமா? மகா பரிசுத்தம் கிடைச்சிருமா? நித்திய ஜீவன் கிடைச்சிருமா? யார உடையவர்களா மாறணும்? கிறிஸ்துவை உடையவர்களாக மாற வேண்டும். நீங்களும் நானும் கிறிஸ்துவை உடையவர்களாக மாறினோமா என்பதை சிந்திக்க வேண்டும். நீங்களும் நானும் கிறிஸ்துவை உடையவர்களாக இருக்கிறோம் என்றால் வார்த்தையை உடையவர்களாக இருக்க வேண்டும். என்ன வார்த்தை? தேவனுடைய வார்த்தை, சத்திய வார்த்தை, வேத வார்த்தை உடையவர்களா இருக்கணும். ரொம்ப ஆழமா இருக்கு அதுக்குள்ள போகணும்னா. அப்படி வார்த்தையின் அடிப்படையிலே நீங்களும் நானும் கிறிஸ்துவை உடையவர்களாக ஆனோமானால் எந்த சந்ததியாராகவும் இருக்கிறோம்? லிட்டரலா நம்ம ஆபிரகாம் சந்ததியில பிறக்கல. ஆனா கிறிஸ்து உடையவர்களானால் மட்டுமே நீங்களும் நானும் இன்றைக்கும் ஆபிரகாமுடைய சந்ததியாராகவும் இருக்கிறோம். அப்படி இருக்கிறதுனால எனக்கு என்னங்க நன்மை? வாக்கு தத்தத்தின்படி என்னவா இருக்கிறோம்? சுதந்திர. ஆபிரகாமுக்கு தெய்வம் என்னென்ன வாக்கு பண்ணினாரோ அத்தனை வாக்கையும் ஆவிக்குரிய விதமாக என்றைக்கும் சுதந்திரிக்க நாம் பாத்திரமாக இருப்போம். ஓசியானா சோத்திரோ. ஆபிரகாமின் வாக்கு தத்தம் எனக்கு சுதந்திரமா கிடைச்சதுன்னா ஜீவன். ஆபிரகாம் சந்ததியா நான் நிச்சலா இல்லைன்னாலும் ஆவிக்குரிய விதத்துல இருக்கிறேன்னா அது எனக்கு ஜீவன். இதை பெற்று தருகிற அளவிற்கு நான் கிறிஸ்துவை உடையவனாக இருக்கிறேன் என்பது எனக்கு மகா ஜீவனாய் இருக்கிறது. ஜீவன் நமக்கு முக்கியம். ஜீவன் நமக்கு முக்கியம் அப்படின்னா நம்ம என்னமா இருக்கிறோங்கிறது முக்கியம். கிறிஸ்துவை உடையவர்களாக இருப்பதுதான் முக்கியம். அது வந்துச்சுன்னா மேல வர அந்த ரெண்டும் வந்துடும். நீங்க டெய்லி கிறிஸ்துவை உடையவர்களாக இருக்கிறீங்களான்னு செக் பண்ணுங்க. சில பேர் சொல்லுவாங்க, ஒரே வீட்டுல சொல்லுவாங்க, நான் சின்ன அண்ணன் கூட இருப்பேன், நான் பெரிய அண்ணன் கூட இருப்பேன், ஏன்னா நான் அவனோட ஆளு. அப்புறம் தங்கச்சிங்க அக்கால என்னடா வருது, அதுங்களெல்லாம் சைக்காது, அதுங்கெல்லாம் நான் சேர்த்துக்க மாட்டேன், அதுங்க பக்கம் இருக்க மாட்டேன். ஒரு மனுஷன உடையவனா இருந்தோம்னா எப்படி மற்ற மனுஷர்களை வெறுக்கிறோம், ஒதுக்குறோம், பகைக்கிறோம், சாபத்துக்குரியவர்களா வாழ்க்கையை நடத்துறோம், ஆசீர்வாதத்தை இழக்கிறோம். நாம் யாருக்குரியவர்களாக வாழ்ந்து எல்லாருக்குரியவர்களாக இருக்கிறோம்? கிறிஸ்துவின் உடையவர்களாக இருந்தால் நாம் எல்லாருக்கும் உரிய ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய பாத்திரமா இருப்போம். அப்படின்னு ஆபிரகாம் சந்ததியா இருப்போம். அவனுக்கு கொடுக்கப்பட்ட அத்தனை வாக்கு தத்தத்தையும் சுதந்திரிப்போம். இப்ப மரணத்துக்கான வசனத்தை வாசிக்க கேட்போம். 3 நான் அந்த சந்ததியை ஆலோசித்து 1 அவர்கள் எப்பொழுதும் வலிமை போகிற இருதயம் உள்ள 2 என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் 3 தெய்வம் என்ன சொல்றாரு அப்படின்னா கவனிங்க. தெய்வத்தினுடைய மனது அரோசிக்கிறதா? அரோசிக்கிறதுனா வெறுக்கிறது. யார வெறுக்குது? ஆபிரகாமின் சந்ததியை வெறுக்குது. ஆபிரகாம் சந்ததி தேவனுடைய சந்ததி. ஆபிரகாமுடைய சந்ததி தேவ ஜனம். தேவன் தம்முடைய ஜனத்தை, பழைய பாட்டு ஜனத்தை அரோசிக்கிறார். அரோசிக்கிறார்னா வெறுக்கிறாரு. என் ஜனம் என் ஜனம் என் ஜனம் என்று மூச்சுக்கு ஒரு முறை சொன்ன தெய்வம் ஒரு கட்டத்துல அந்த ஜனத்தை வெறுக்கிறேன்னு சொல்றாரு. மனசுல வெறுக்கிறாரு, வாயில அதை சொல்றாரு. ஏன் வெறுக்கிறேன் என்று மனதிலே நினைக்கிறார், அதை சொல்லாக வெளிப்படுத்துகிறார் என்றால் தேவ ஜனம் எப்படிப்பட்ட ஜனமா இருந்திருக்கு?
வலுவி போகிற இருதயம் ஆத்துமாவா இருக்குது. அப்படின்னா என்ன? அவரோட இருக்கிற ஜனமா வாழல. இஸ்ரவேலர் தேவனோட சேர்ந்து அவருடையவர்களாக வாழ விரும்பாமல் வலிவி 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 போகக்கூடிய மனமுடையவர்களாக இருக்கிறார்கள். நீங்க நம்ம டெய்லி எப்படி வாழ்க்கை நடத்துறோம்? தேவன் வெறுக்கிற மாதிரி வாழ்க்கை நடத்துறோமா? அவர் வெறுக்கிற மாதிரினா என்ன? அவரை விட்டுட்டு போகக்கூடிய அளவிற்கு வாழ்க்கையை நடத்துறோமா? டெய்லி தேவ சமூகத்துல உட்காடுறோமா? காலையில எந்திரிச்சா சோற வடிக்கிறோம், சரி டிஃபனை வைக்கிறோம், மதியானம் சோற வைக்கிறோம், ராத்திரி எதையோ செஞ்சு சாப்பிடுறோம், எல்லாத்தோடையும் கட்டிக்கிட்டு அழுகுறோம், எல்லாத்தோடையும் சேர்ந்து வாழ்க்கை நடத்துறோம், வேலை வேலை வேலைன்னு ஓடுறோம். ஒரு நாளைக்கு காலையில 10 நிமிஷம் தேவ சமூகத்துல தேவனோட உட்காடுறோமா? தேவனுடையவர்களா இருக்கிறோமா? இருந்தா ரொம்ப சந்தோஷம். இல்லன்னா மரணத்துக்குரிய காரியம் சம்பவிக்கும். புறமான மரணம் கடைசியில உள்ளான மரணம் சம்பவிக்கும். உன் உள்ளான ஆத்துமா ஆவி ஜீவனா இருக்கணும். உன் உள்ளான இருதயம் ஜீவனா இருக்கணும். அப்பதான் நீ தேவ சமூகத்துல உட்காருவ. காலையில கண்ட நேரம் எந்திக்கிறது, எந்திரிச்ச உடனே கண்ட வேலையா புறப்படுறது, உலக வாழ்க்கையவே முன்னால வச்சு ஓடுறது. யாருக்குரியவர்களா இருக்கிறோம் அப்படின்னா அந்த கிறிஸ்துவ உடையவர்களா இருக்கிறோம். இருதயத்தை தேவனை விட்டு வலிய போகக்கூடியவர்களா இருக்கிறோம். இப்ப தெய்வம் வெறுப்பாரா நேசிப்பாரா? வெறுக்கதான் செய்வார். டெய்லி லைஃப் எப்படி இருக்குன்னு பாருங்க. காலையில எந்திரிச்சா பைபிள் எடுத்துட்டு போய் ஒரு 10 நிமிஷம் உட்காரு, உன்னை சுத்தம் பண்ணிக்க, வேதத்தை எடுத்து தியானம் பண்ணு, ஆராதனை பண்ணு, ஜெபி. எல்லாமே 10 நிமிஷத்துலயும் பண்ணலாம், 1 மணி நேரத்திலயும் பண்ணலாம். உன் திறமை அது, உன்னுடைய விருப்பம் அது, எப்படியோ தான். தெய்வம் இருக்கிற மாதிரி உன் வாழ்க்கையை நடத்தாது. நீ எப்ப பார்த்தாலும் உன் இருதயத்தை தெய்வத்தை விட்டு வலிய போக வைக்காத. நீ உன் இருதயத்தை தெய்வத்தை விட்டும் வேதத்தை விட்டும் வலிய போகிற அளவுக்கு வச்சுக்கிட்ட அப்படின்னா தெய்வத்தினுடைய வழிகளை நீ எப்படி அறிவாய்? இஸ்ரவேலர் எப்படி இருந்திருக்கிறாங்க? தெய்வத்தினுடைய வழி அறிஞ்சிருந்தாங்களா? என்ன வழிய போற இருதயமா இருந்ததுனால தெய்வத்தினுடைய வழிகள் ஒன்ன கூட அவங்க என்ன செய்யல, அறியல. வழிகள் என்பது அவருடைய கட்டளைகள். நீங்களும் நானும் எப்படி வாழணும்னு சொல்லி எழுதி வைக்கப்பட்டிருக்கிற கட்டளைகள். சங்கீதம் 119 எழுதியிருக்கு. சங்கீதக்காரன் என்ன அழகா சொல்றான், கட்டளையின் வழியை எனக்கு போய் தரணும். என்னைக்காவது அவருடைய கட்டளையின் வழியை அறியக்கூடிய உணர்வு உள்ளவர்களா வாழ்ந்திருக்கிறோமா? வாரம் ஒரு நாள் ஒழுங்கா தேவ சமூகம் விடாம வர முடியுதா? திடீர்னு பார்த்தா இங்க 4 பேர் வரிசையா உட்கார்ந்து இருக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு வாரத்துல சேர்ல கூட யாரையும் காணும். தேவனுடைய வழிகள் சொல்லக்கூடிய கட்டளைகள் வார்த்தைகள் சபையிலே போதிக்கப்படுகிறதை கேட்கிறதற்கு வாரத்தில ஒரு நாள் கூட உங்களால வர முடியலன்னா நீங்க எல்லாம் எப்படி தேவனுடைய வார்த்தைகளை வழிகளை அறிந்தவர்களா இருப்பீங்க? இஸ்ரவேலர் அறியாதவனா இருந்தான். எதை? தேவனுடைய வழிகளை, தேவனுடைய கட்டளைகளை, தேவனுடைய வழிகளை கட்டளைகளை அறியாம இருந்ததுனால அவன் இருதயம் வழிய போச்சு. அவன் இருதயம் ஆத்மா வழிய போனதுனால, தெய்வத்தை விட்டு போனதுனால அவனை தெய்வம் வெறுத்தாரு. இதெல்லாம் அந்த ஜனங்க மேல உண்டான மரணம். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? இப்படி எல்லாம் செஞ்சு மரணத்துக்குரியவர்களா வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? இல்ல முந்தின வசனத்தின்படி கிறிஸ்துவின் உடையவர்களாக ஆபிரகாம் சந்ததியாக வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரரா இருக்கிறோமா? இந்த வித்தியாசத்தை கண்டுபிடிச்சு நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். தேவனுடைய சந்ததியை அரோசிக்க கூடாது. அரோசிக்கிற அளவிற்கு இருதயம் வலிவி போகக்கூடாது. இருதயம் தேவனோடு இருக்கணும். இருதயம் தேவனோடு தேவ சமூகத்திலே தேவனுடைய வார்த்தையிலே இருக்கிறது என்றால் தேவனுடைய வார்த்தையிலே வழியிலே கட்டளையிலே என்ன எழுதி இருக்கிறது என்பதை அறிந்திருக்க முடியும். தேவனுடைய வழியிலே வார்த்தையிலே கட்டளையிலே என்ன எழுதி இருக்கிறது என்பதை அறிந்தோம் என்றால் அதன்படி நடந்து தெய்வம் நேசிக்கிறவர்களாக வாழ முடியும். நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி பரிசோதிச்சு பார்க்கணும். மனம் திரும்ப வேண்டிய காரியங்கள் ஏதாவது இருந்தா என்ன செய்யணும்? மனம் திரும்ப வேண்டும். எல்லாரும் அதிகாரத்துல கையில வச்சு நம்ம மனம் திரும்ப வேண்டிய காரியங்கள் ஏதாவது இருக்கான்னு சொல்லி கண்டுபிடிச்சு இனிமே இந்த சத்தியத்தின் அடிப்படையில மரணம் நீங்கி ஜீவன் நம்ம வாழ்க்கையில உண்டாக மனம் திரும்ப நான் சொல்லக்கூடிய காரியங்களை கவனிச்சு உணர்வுக்கு வருவோமா? மனிதனுடைய சந்ததியாக பிறந்திருக்கிறோம். எல்லாருக்குமே மூதாதையர் உண்டு, எல்லாருக்குமே பெற்றோர் உண்டு, மனுஷ சந்ததியா இருக்கிறோம். இந்த உலகத்தினுடைய பார்வையிலே மனுஷ சந்ததி பெரிதாக காணப்படுகிறது. பெருசா நினைக்கிறாங்க, நான் இந்த சந்ததி, நான் அந்த குலம், நான் அந்த வழி வந்த ஆளு, நாங்கெல்லாம் புலவர் பரம்பரை, நாங்கெல்லாம் ராஜ பரம்பரை, நாங்கெல்லாம் ஆண்ட பரம்பரை, நாங்கெல்லாம் இந்த சந்ததின்னு சொல்லி உலகம் பெருமைப்படுது. ஒரு காலத்துல நம்மளும் அப்படி பெருமைப்பட்டிருக்கலாம். ஆனா நீங்களும் நானும் உலக பரம்பரையா அது எந்த பரம்பரையில பிறந்திருந்தாலும் எந்த சந்ததியில பிறந்தாலும் அது ஒண்ணுமே இல்ல. நீங்களும் நானும் தேவ சந்ததியா மாற வேண்டும்.
இந்த நினைவு இல்லாம வாழ்ந்திருந்தோம் அப்படின்னா, என் சந்ததிய பெருமையா பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா, அதெல்லாம் குற்றம்னு உணர்ந்துட்டு நான் பிதாவின் சந்ததியா, இயேசுவின் சந்ததியா, ஆவியானவரின் சந்ததியா மாறுவதற்கு வேத வசனங்களை இதுவரை தேடாதது குற்றம்னு உணர்ந்து இனி இன்னைக்கு தேடுவேன்னு சொல்லி மனம் திரும்பலாமா? ஆபிரகாம பார்த்து பூமியின் தூளை என்ன கூடுமானால், பூமியின் தூளை போல உன்னை பெருக பண்ணுவேன்னு சொல்லிட்டு அதை என்ன கூடுமானால் உன் சந்ததியை என்ன கூடுன்னு சொன்னாரே. தேவன் பூமியின் தூளை போல ஆபிரகாம் சந்ததியை பெருக பண்ணுகிறார் அப்படின்னா என்ன முடியாத அளவுக்கு இருக்கும் அப்படின்னா, நீங்களும் நானும் கிறிஸ்துவின் உடையவர்களாக மாறி ஆபிரகாமின் சந்ததியா என்ன முடியாதவர்களா மாறி அவருடைய வாக்கின் சுதந்திரத்தை சுதந்திரிக்கக்கூடிய உரிமைக்குரியவர்களா இருக்கலாமா? இதுவரை நான் கிறிஸ்துவனுடையவனா இருக்கணும்னு சொல்லி நினைக்காம இந்த சபைக்குரியவனா இருக்கணும், அந்த சபைக்குரியவனா இருக்கணும், இந்த ஸ்தாபனத்துக்குரியவனா இருக்கணும், பணக்கார சபைக்குரியவனா இருக்கணும், படிச்ச சபைக்குரியவனா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கிறமே, ஒரு காலத்திலேயாவது சத்தியம் இருக்கிற சபையில கிறிஸ்துவின் உடையவனா ஆபிரகாமின் சந்ததியா, நான் அவருடைய தேவனுடைய வாக்குக்கு சுதந்திரமுள்ள சந்ததியா இருக்கணுமே நினைச்சிருக்கிறோமா? இவரும் அப்படி நினைக்கலன்னா அது குற்றம் உணர்ந்து இன்னையில இருந்து நான் கிறிஸ்துவின் உடையவனாக வாழ வேண்டும் என்று சொல்லி மனம் திரும்பலாமா? மனம் திரும்பினா போதாதே, ஒவ்வொரு நாளும் என்னை தெய்வ சந்ததியாக தெய்வம் நேசிக்கிற அளவுக்கு தானே நான் வாழணும். என்ன தெய்வம் அப்படி நேசிக்கிற அளவுக்கு வாழணும் அப்படின்னா நான் ஒரு நாளும் என் ஆத்துமால தெய்வத்தை விட்டு வலிவி போக கூடாதே. என் ஆத்மா தெய்வத்தை விட்டு வலிவி போகுது அப்படின்னா தெய்வத்தினுடைய வழிகளை, கட்டளைகளை, வார்த்தைகளை அறியாம இருக்கிறேனே, தெய்வத்தினுடைய வழிகளை, கட்டளைகளை, வார்த்தைகளை அறியாம இருக்கிறேன்னா ஒவ்வொரு நாளும் வேதத்தை தேட, ஆராய, தியானம் பண்ண வேண்டுமே. அதை செய்யாதனாலதானே வழிகளை அறியாம இருக்கிறேன். இனிமே வேதத்தை தேடுவேன், வேதத்தை ஆராய்ச்சி பண்ணுவேன், வேதத்தை தியானம் பண்ணுவேன்னு சொல்லி மனம் திரும்ப வேண்டாமா? அப்படி மனம் திரும்பணும் அப்படின்னா எப்போதும் நான் சொல்லக்கூடிய அறிக்கைய எல்லாரும் என்னோட கூட சேர்ந்து சொல்ல ஒப்பு கொடுக்கலாமா? ஆசீர்வதிக்கிற பிதாவே, நன்மை செய்கிற இயேசுவே, பாதுகாக்கிற பரிசுத்த ஆவியானவரே, எங்களுடைய ஜீவனுக்காக, எங்களுடைய ஜீவனில் மரணம் வராமல் இருக்க சத்திய ஆராய்ச்சி செய்தியிலே ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்திலே 12 சத்தியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தினீரே. உம்முடைய நாமங்களுக்கு கோடி துதியின் மகிமையை செலுத்துகிறோம். இந்த 12 ஜீவ சத்தியங்களுக்காக கோடி நன்றி செலுத்துகிறோம். இந்த சத்தியம் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற, எங்களுடைய மரணம் நீங்க, எங்களிடத்திலே ஜீவன் உண்டாக நாங்கள் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய தேவனுடைய அளவற்ற சந்ததியாக எங்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட கிறிஸ்துவை உடையவர்களாக, ஆபிரகாமின் சந்ததியாராக, வாக்கு தத்தத்தின் சுதந்திரராக வாழ, ஜீவனுக்குரியவர்களாக வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஜீவனுக்கு தடையாக இருக்கிற உங்களுடைய வழிகளை அறியாத குற்றத்தில் இருந்தோ, உம்மை விட்டு வழுகி போகிற இருதயத்தின் குற்றத்தில் இருந்தோ மனம் திரும்பி உம்மால் வெறுக்கப்படாமல் ஜீவனுக்குரியவர்களாகவே வாழ ஒப்பு கொடுக்கிறோம். கிறிஸ்துவை உடையவர்களாக 2ஆம் வருகையில் எடுத்துக் கொள்ளப்பட்டு ஆபிரகாமின் சந்ததியாராக வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க நித்திய ஜீவனுக்குள் பிரவேசித்து மனுஷ சந்ததியான நாங்கள் தேவ சந்ததியாக நீடித்து வாழ, நித்திய ஜீவனோடு வாழ எங்களுக்கு கிருபை தாரும்.
சத்திய இயேசுவின் நாமத்தில் சத்திய ஆவியானவரின் துணையோடு ஜெபிக்கிறோம். சத்தியமுள்ள பிதாவே, ஆமென்.